ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேஜிக்கல் லேண்ட். ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டில் எல்லா மிருகங்களும் ரொம்ப அன்பா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தது. அந்த காட்டில் நம்மளோட சூப்பர் ஹீரோவான மேத்தி வாழ்ந்துட்டு இருந்தது. எல்லோ கலர் சீட்டோவான நம்மளோட மேத்தி 3 ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்பவும் இருக்கும். அவங்க கூட தான் காடு ஃபுல்லாக சுற்றும், ஸ்விம் பண்ணும், ஜாலியாக இருக்கும். அப்படி அது அவங்க கூட ஜாலியாக இருக்கும்போது அங்க ஒருத்தர் வந்தாரு. அவர்தான் பிரவுன் கலர் சீட்டா குட்டு. இந்த குட்டுக்கு மேத்தியை எப்பயுமே பிடிக்காது. எப்ப பாரு வம்பிழுத்துட்டே இருக்கும். அப்படிதான் அன்னைக்கு மேத்தியை வம்பிழுக்க ஆரம்பிச்சுது. நீ என் கூட ரன்னிங் ரேஸ் வா அப்படின்னு சொல்லி. நம்ம குட்டு இப்படி வம்பிழுத்து மேத்திய ரன்னிங் ரேஸ்க்கு கூப்பிட்டுச்சு. பேசிக்கிட்டே இருக்கும்போது குட்டு நம்மளோட மேத்தியை விட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக ரன் பண்ணி அதை வின் பண்ணிடுச்சு. நம்ம மேத்தி ரொம்ப டல்லாக என்னமோ ஃபோர்ஸ் போட்டு ஓடினாலும் அவரால் குட்டுவை வின் பண்ணவே முடியல. குட்டு வின் பண்ணிட்டு வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நீ எல்லாம் ஒரு சிட்டாவா, ரன் பண்ணவே தெரியலையேன்னு. நம்ம மேத்தி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சோகமாக வீட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சுது. நம்மளை பார்த்து இவ்வளோ கிண்டல் பண்ணிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அங்கே குகையை நோக்கி போனோன்னு அவங்க பாட்டி வந்து, என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ சோகமாக டல்லாக இருக்கேன்னு கேட்டாங்க. அது நடந்தது எல்லாத்தையும் சொன்னிச்சு. உடனே அவங்க பாட்டி ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. ஒரு ஒயிட் கலர் யூனிகார்ன் நைட்டு வரும், அதுக்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அது நமக்கு தரும் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை அவங்க சொன்னாங்க. உடனே நம்ம மேத்திக்கு அப்படியா அப்படின்னு அந்த கதையை கேட்டுக்கிட்டே தூங்குறதுக்காக பொறுமையாக நடந்து போனாங்க. எனக்கு அந்த யூனிகார்ன் வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே அவர் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டு. நம்ம மேத்தி தூங்கும்போது கனவுல திடீர்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல். முழிச்சு பார்த்தா அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தோணுச்சு. பயந்து ஃபஸ்ட்டு கத்துனாலும் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக ஜம்ப் பண்ணி இறங்கி பார்த்தது நம்ம மேத்தி. எங்கே பார்த்தாலும் மேகம் பளிச்சுன்னு இருந்தது. அழகாக இருந்தது ஒயிட் கலரில். அப்போ தான் அதுக்கு ஒன்று கண்ணில் பட்டுச்சு. அது என்னன்னா, ஒரு அழகான வெள்ளை மாளிகை ஒன்று அதோட கண்ணில் பட்டுச்சு. வாவ், எவ்வளோ அழகா இருக்கு இந்த மாளிகை அப்படின்னு சொல்லி அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மாளிகையிலேருந்து நம்மளோட ஒயிட் கலர் யூனிகார்ன் பறந்து வந்தாங்க. அவங்க அழகா பறந்து வந்து நம்ம மேத்திக்கிட்ட, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் தான் உங்களை நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி இன்னைக்கு என்னை கிண்டல் பண்ணிடுச்சு ஒரு சீட்டா வந்து, அதனால எனக்கு நீங்கள் தான் ஒரு வரம் கொடுக்கணும், நீங்கள் எனக்கு எப்பொழுதுமே பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுச்சு. உடனே நம்ம யூனிகார்னும் அவங்களுக்கு ஒரு ரிங்கை கொடுத்து, இதை நீ வச்சுக்கோ, இது உனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னாங்க. முழிச்சு பார்த்தா யாரையுமே காணோம். ஐயோ, கனவான்னு பார்க்கும்போது கையில பார்த்தா அந்த ரிங் இருந்தது. அப்போ அது கனவு இல்லை, நம்ம நைட்டு நமக்கு யூனிகார்ன் வந்து இந்த ரிங்கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஹான்னு ரொம்ப ஹாப்பியாக அதை எடுத்துகிட்டு போய் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டேலாம் சொல்லுச்சு. நைட்டு எனக்கு கனவுல இந்த மாதிரி ஒரு யூனிகார்ன் வந்து ரிங்கை கொடுத்ததுன்னு. அதை யாருமே அவங்க நம்பலை. நீ எப்பப்பார் ஏதாவது போய் சொல்லிட்டே இரு, கனவு கண்டதெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைன்னா அதை உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன், நீங்கள் எல்லாரும் நம்புவீங்க, நீங்கள் பொறுமையாக இருங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஒரு சவுண்டு. பார்த்தா ஒரு மரம் அவங்க மேலே விழுறதுக்கு வந்தது. உடனே நம்ம மேத்யூ அந்த மரத்தை ஒத்த கையால் பிடிச்சி தாங்கி அந்தாண்ட அப்படியே தூக்கி போட்டுடுச்சு. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரே ஆச்சரியம். உனக்கு எப்படி இவ்வளோ பலம் வந்தது அப்படின்னு கேட்டாங்க. அதுவா, எனக்கு அந்த ரிங் மூலியமாக தான் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அப்படியா, எங்களால் நம்பவே முடியலையேன்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்களாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் அந்த ப்ரௌன் கலர் சிட்டா குட்டுவும் வந்துடுச்சு. வா, இப்போ ரன்னிங் ரேஸ் போகலாமா அப்படின்னு நம்ம மேத்தி கேட்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போட்டி போட்டு ரன் பண்ணும்போது நம்மளோட எல்லோ கலர் சீட்டாவான மேத்யூ ப்ரௌன் கலர் சீட்டா குட்டுவை சீக்கிரமா முன்னாடி வந்து வின் பண்ணிடுறாங்க. நம்ம ப்ரௌன் கலர் சீட்டாக்கு ஒரே கன்ஃபியூஷன். எப்படிடா நம்மளை தாண்டி அவ ஸ்பீடாக போனா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான்
நம்ம எல்லோ கலர் சீட்டா ரிங்குக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக இந்த ரிங் இருக்கிறனால தான் நான் இன்னைக்கு வின் பண்ணேன்னு சொல்லும்போது அதை பார்த்துடுது ப்ரௌன் கலர் சீட்டா. ஓ, இந்த ரிங்கு தான் இதுக்கு காரணமா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகுது. அதே பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் நம்ம மேட்யூ தூங்கும்போது அதை பொறுமையா போய் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுது நம்மளோட குட்டு. நம்ம மேட்யூ இது தெரியாம போய் நிம்மதியா தூங்கிடுது. தூங்கின பிறகு குட்டு போய் அந்த ரிங்கை எடுத்துட்டு வந்துடுது. அதை எடுத்துட்டு வந்த குட்டு சும்மா இல்லாம எல்லா விலங்குகளையும் துன்புறுத்த ஆரம்பிச்சுது. மரத்துக்கு அடியில நின்ன யானை கிட்ட போய் அதை மேஜிக்கை பயன்படுத்தி தலை கீழே தொங்க விட்டுட்டு அதை பார்த்து சிரிச்சு ரசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாவம் அந்த எலிஃபென்ட் ரொம்ப அவஸ்தைப்பட்டு கத்த ஆரம்பிச்சது. அப்புறம் குட்டி லயன் கப் மீட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. அங்க போய் அது தலையிலேயே 4 குட்டு குட்டிட்டு அதோட மீட்டையும் பிடுங்கி அது சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. உடனே அந்த லயன் அழுதுட்டே, குட்டி லயன் ரொம்ப பாவம் இல்லையா, அதை அழுதுகிட்டே போணுச்சு. அதோட விட்டுச்சா, எல்லா விலங்குகளையும் துன்புறுத்துறத ஒரு வேலையா வச்சுக்கிட்டு பறக்கவும் ஆரம்பிச்சிச்சு அந்த ரிங்கை வச்சு. அடுத்து ஜீப்ரா கிட்ட போய் அது வாழை பத்த வச்சு விட்டுடுச்சு. உடனே நம்ம ஜீப்ரா பயந்து அலறி அது தண்ணி எங்க இருக்குன்னு பார்த்து தேடி ஓட ஆரம்பிச்சுது. ஐயோ, எரியுது எரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கிணத்துல தண்ணி இருந்ததா, அதுல போய் ஜம்ப் பண்ணி ரிலீஃப் ஆனது. இந்த மாதிரி ஒவ்வொன்றா சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருந்தது. நம்ம எல்லோ சீட்டா தூங்கிட்டு எந்திரிச்சு பார்க்கும்போது ரிங்கை காணோம். ஐயோ, ரிங்கை காணுமே, என்ன ஆச்சு, யார் எடுத்தா, நல்லா அசந்து தூங்கும்போது யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்களே, யாரோட வேலையா இருக்கும்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு அது சோகமா அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது காட்டுல ஒரே சத்தம். யாரா இப்படி கூச்சல் போட்டுட்டு இருக்கான்னு போய் பார்த்தா எல்லா விலங்குகளும் நம்ம சிங்கராஜா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா குட்டுவோட தொல்லை தாங்க முடியல, அந்த ப்ரௌன் சீட்டா எங்களெல்லாம் துன்புறுத்துது, அதுக்கு எப்படி பவர் வந்ததுன்னே தெரியலன்னு. அப்பதான் நம்ம எல்லோ சீட்டாவுக்கு புரிஞ்சுது. நம்ம எல்லோ சீட்டா மீட்டு என்ன பண்ணுச்சு, ப்ரௌன் சீட்டாவை நோக்கி ஓட ஆரம்பிச்சுது. போய் அந்த ரிங்கை என்கிட்ட கொடுத்தது, அந்த ரிங் எனக்கு யூனிகார்ன் கொடுத்தது, அதை வச்சு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் செய்யணும், நீ ஏன் கெட்ட விஷயங்கள் செய்கிறேன்னு கேட்டது. நான் அப்படிதான் பண்ணுவேன், உன்னோட வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லி அது கழுத்தை பிடிச்சி தூக்கி அந்தாண்ட தொப்புன்னு போட்டுடுச்சு. இதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப சோகமா ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சுது. யூனிகார்னை நினைச்சு என்னை மன்னிச்சிடு, இந்த மாதிரி நடந்துடுச்சுன்னு சொல்லி அது ப்ரேயர் பண்ணும்போது திடீர்னு நம்ம யூனிகார்ன் வந்து முன்னாடி நின்றுச்சு. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது யூனிகார்ன்ட்டு நம்ம எல்லோ சீட்டா நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அவனை ஏதாவது பண்ணு அப்படின்னு சொன்னுச்சு. யூனிகார்னும், வா, அவனுக்கு நல்ல பாடம் நானே புகட்டுறேன், நீ கவலைப்படாத, எல்லாரையும் நான் காப்பாத்துறேன்னு சொல்லி நேராக ப்ரௌன் கலர் சீட்டா எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போக சொல்லி கூட்டிட்டு போணுச்சு. நம்ம எல்லோ சீட்டாவும் ப்ரௌன் சீட்டா இருக்கிற இடத்துக்கு யூனிகார்னை அழைச்சிட்டு போணுச்சு. அங்கே போய் பார்த்தா திரும்பவும் யானைக்கிட்ட வம்பு பண்ண போணுச்சு. யானையை தலைகீழ தொங்க விடுறதுக்கு பதிலாக நம்ம யூனிகார்ன் நம்ம சீட்டாவை தலைகீழ தொங்க விட்டுடுச்சு. ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு நம்ம ப்ரௌன் சீட்டா கத்த ஆரம்பிச்சுது. இதை பார்த்து யூனிகார்னும் நம்ம எல்லோ சீட்டாவும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து ஜீப்ராவோட வால்ல தீப்பத்த வைக்க போணுச்சு. அப்போ அதோட வாளுக்கே பத்த வச்சுக்கிடுச்சு தீய. அப்புறம் கத்திக்கிட்டு போய் அது தண்ணிக்குள்ள ஜம்ப் பண்ணி தன்னோட தீய அணைச்சிது. அப்பாடா, இது என்னது, எல்லாம் தலைகீழ நடக்குது, எனக்கு இனிமே இந்த ரிங்கே வேண்டான்னு சொல்லிட்டு அது அந்த ரிங்கை தூக்கி போட்டுட்டு எல்லாமே தப்பு தப்பா நடக்குதுன்னு சொல்லி அது ஓடிடுச்சு. இப்போ ஹாப்பியா நம்ம எல்லோ சீட்டா போய் அந்த ரிங்கை எடுத்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா யூனிகார்ன்ட்ட கொடுத்து, இனிமே இந்த ரிங் எனக்கு வேண்டாம், நான் என்னோட கடினமான முயற்சியினாலையும் உழைப்பினாலும் நான் முன்னுக்கு வர்றேன், இதை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிச்சு. நம்ம யூனிகார்னும் அதுதான் சூப்பர், அப்படிதான் வாழணும்னு சொல்லி ஹாப்பியா பறந்து போயிடுச்சு. அப்புறம் காட்டுல உள்ள மிருகங்கள் எல்லாம் சந்தோஷமா ஹாப்பியா இருந்தாங்க. யாருக்கும் எந்த தொல்லையும் இல்லை. பழையபடியே நம்ம எல்லோ சீட்டா அழகா ஜாலியா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட காடு ஃபுல்லா சுத்தி வந்தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ண